ஜனநாயகன் தாமதம். பொங்கலுக்கு அதிரடியாக களமிறங்கும் தெறி. மீண்டும் திரையில் விஜயகுமார் IPS. ரசிகர்கள் கொண்டாட்டம். வணக்கம். தளபதி விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் தணிக்கை வாரிய சிக்கலால் ரிலீஸ் தள்ளிப்போயுள்ள நிலையில் அவரது ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 2016இல் வெளியாகி பிளாக்பஸ்டர் ஹிட்டான தெறி திரைப்படம் வரும் ஜனவரி 15ஆம் தேதி மீண்டும் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. ஏமாற்றத்தில் இருந்த ரசிகர்களுக்கு தெறி விருந்து. ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகாதது ரசிகர்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. இதனை சரி செய்யும் விதமாக அட்லி இயக்கத்தில் விஜய் மும்முனை வேடங்களில் மிரட்டிய தெறி படம் மீண்டும் ரிலீஸ் செய்யப்படுகிறது. ஏன் தெறி இப்போது? வசூல் சாதனை. 2016ஆம் ஆண்டில் அதிக வசூல் செய்த தமிழ் படங்களில் தெறி முக்கியமான ஒன்று. சென்டிமெண்ட் கனெக்ட், தந்தை மகள் பாசம், அதிரடி ஆக்ஷன் மற்றும் GV பிரகாஷின் துள்ளலிசை என இந்த படம் இன்றும் ரசிகர்களின் ஆல் டைம் ஃபேவரிட் லிஸ்டில் உள்ளது. ஜனவரி 15 ரிலீஸ். பொங்கல் தினமான ஜனவரி 15ஆம் தேதி இந்த படம் வெளியாவதால் விடுமுறை நாட்களில் திரையரங்குகள் திருவிழா கோலம் பூணும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனநாயகன் அப்டேட் ஒரு பார்வை. தற்போதைய நிலை. சென்னை உயர்நீதிமன்ற தடையால் தணிக்கைச் சான்றிதழ் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தயாரிப்பாளர் கருத்து: விஜய்க்கு ஒரு கௌரவமான விடைபெறுதல் ஃபேர்வெல் அவசியம் என படக்குழு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. நட்சத்திரங்கள்: ஜனநாயகன் படத்தில் பூஜா ஹெக்டே, பாபி தியோல் போன்றோர் நடித்துள்ளனர். ஆனால் தற்போது திரையரங்குகளில் சமந்தா மற்றும் எமி ஜாக்சன் நடித்த தெரியைத்தான் ரசிகர்கள் பார்க்கப் போகிறார்கள். புதிய படம் தள்ளிப்போனாலும் பழைய மாஸ் ஹிட் படத்தை கொண்டாட ரசிகர்கள் தயாராகிவிட்டனர். வரும் ஜனவரி 15 முதல் தமிழகத்தின் முக்கிய திரையரங்குகளில் தெறி ஆட்டம் மீண்டும் ஆரம்பம்.